நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸ்தி முதுகத்தன், நிச்சயமாக உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சீர்பெற்று விட்டால் உடல் அனைத்தும் சீர்பெற்றுவிடும். ஒய்தா ஃபசதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்குலைந்து விட்டால், அது கெட்டு போகிவிட்டால் உடல் அனைத்தும் கெட்டு போகிவிடும் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம், உள்ளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம் கண்ணியமிக்கவர்களே, இந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்தாவிட்டால் நம்மளுடைய செயல்பாடுகள், கெட்ட அமல்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட செயல்கள் நம்மிடத்தில் தோன்றிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, இந்த ஆன்மாவின் மீது, இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தின் மீது ஆணையிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆன்மாவின் மீது ஆணையிட்டு சொல்கின்றான், ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அவனுடைய உள்ளத்தில் நாம் நல்லதையும் போட்டிருக்கிறோம், பாவத்தையும் கெட்டதையும் நாம் போட்டிருக்கிறோம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, உள்ளத்தில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதையும் அவன்தான் போட்டான். எனவே யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதனை யார் பரிசுத்தப்படுத்தவில்லையோ உள்ளத்தை, திட்டமாக அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளிடத்தில் பார்ப்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான், நம்மளுடைய கல்பை, உள்ளத்தை பார்க்கிறான். நம்மளுடைய செயல்பாடுகளும் கூட, நம்மளுடைய அமல்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்மளுடைய எல்லா அமல்களும், எல்லா காரியங்களும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிபந்தனை நம்மளுடைய உள்ளம் அது பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்மளுடைய அனைத்து அமல்களும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளுடைய உள்ளம் சீர்பெற்று இருந்தால்தான் நம்மளுடைய உள்ளத்தை நாம், எனவே நம்மளுடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்மளுடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்தி கொண்டால், அழகாக்கி கொண்டால், நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நற்கர்மங்களாக, நற்செயல்களாக அது மாறும் சகோதரர்களே. நம்மளுடைய செயல்கள் நற்கர்மங்களாக, நற்செயல்களாக அது மாறிவிட்டால் அந்த நற்காரியங்கள் மூலமாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நம்மை நுழையச் செய்வான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் உலகத்தின் நற்காரியங்கள் நீங்கள் செய்தீர்களே, அதனின் காரணமாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுவான். எனவே எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதன் மூலமாக நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நல்லமல்கள் செய்து, அந்த நல்லமல்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மை அனைவரையும் நுழைக்கச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.